ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 8/10/2025 தனலட்சுமி DL 2-1க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்து ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 922, ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 784 922. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 960 ஏபிசி போர்டு, ஃபுல் போர்டில் வந்து 389 960ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸன் பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட நம்ம சி போர்டை கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸும் கிடைக்கிது நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மெத்தட் தான். இதில் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதை நான் வந்து ஏ போர்டுக்கான வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சி போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது நான் வந்து ஆல் போர்டான்னு தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்க்குறோம். நான் வந்து இந்த 551லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 209. நம்மளுக்கு தேவை ஏபி போர்டு. ஏபி போர்டில் 55 இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஏ போர்டோட ப்ளஸ் பண்ண சி போர்டோட ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 5 + 1 = 6. அதே மாதிரி 5 + 1 = 6. இங்கே நம்மளுக்கு 6 மட்டும் தான் டபுளாக கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 6 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்கு. இப்போ இந்த 551க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 756. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதாவது இந்த மெத்தட் படி சொல்லணும்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு சி போர்டு நண்பா. ஏன்னா இந்த மெத்தடில் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட ட்ராக்குக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏ போர்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வர ஆரம்பிக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தடை இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 756க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து 781. நம்மளுக்கு தேவை ஏபி போர்டு, அதோட நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இதை நம்ம கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். இப்போ இதை கூட்டிடலாம். 7 + 6 = 3. 5 + 6 = 1. 3 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 756க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 1. இப்போ இந்த 756க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 753. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி. இப்போது 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஆல் போர்டு ஹிட்டு. கெஸ்ஸிங் படி நம்மளுக்கு வந்து 2 போர்டுலேயுமே சி போர்டு இருக்கு நண்பா. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம் 753. இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளை இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, எல்லாமே நம்ம ஃபார்மேட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம 753க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 195. நம்மளுக்கு தேவை ஏபி போர்டு, அதோட நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 7 + 3 = 0. 5 + 3 = 8. அதாவது 0 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 753க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 0 அல்லது 8. இப்போ இந்த 753க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 960. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா.
அதாவது நம்ம பார்க்குறது வந்து ஏ போர்டு, ஆனால் இந்த மெத்தடில் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் ஏ போர்டுன்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த ட்ராக் கவனிங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். நிறையா நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களெலாம் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம 960 பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 389. நம்மளுக்கு தேவை 96, அதை விட நம்மளுக்கு 0. இப்போ இதை கூட்டிடலாம். 9 + 0 = 9. 6 + 0 = 6. 9 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 960 அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 6. இப்போ இந்த 960 அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 922. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. ஸோ 3 ட்ரா நம்மளுக்கு சி போர்டு இருந்துச்சுல, இப்போ இந்த நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. அப்போது அடுத்த ஒரு 3 ட்ரா வந்து நம்மளுக்கு ஏ போர்டு வரணும். அப்படி தான் நம்ம இந்த ட்ராவில் கெஸ் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு நான் இதை ஆல் போர்டில் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் கெஸ்ஸிங் என்னவோ அதை நம்ம அப்படியே ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே சேர்க்கலை. இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு ஏ போர்டுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இந்த 922 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. அப்போ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 784. நம்மளுக்கு தேவை ஏபி போர்டு, அதோட நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 9 + 2 = 1. 2 + 2 = 4. 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு 1 அல்லது 4 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு, 1 அல்லது 4. 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுன்னு கிடச்சிருக்கு. இது ஃபார்மேட் படி தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை தனலட்சுமிங்கிற பேரில் வருது. ஸோ அந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால் இந்த மெத்தட் படி நம்ம வந்து 1-4 எடுத்துருக்குறோம். போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த புதனுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை இந்த 1-4 இந்த ட்ராவலில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1-4, 4-1, 1-1, 4-4 வர சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. எனக்கு ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்பர். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 8/10/2025 தனலட்சுமி டிஎல் 2-1க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். ஏன்னா கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது, அப்புறம் எதுக்காக இது ஏ போர்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு குழப்பம் வரும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.